அப்பா பார்த்து என்ன தப்பா பேச என்னடா பண்ண? பட்ராஸ் பாட்னி. அண்ணி, உங்களுக்கு தான் மெசேஜ் வந்திருக்கு. இதோ வரேன். தனோ, நீ அனுப்பியிருந்த ஆடியோவை கேட்டேன் தனோ. புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு காலையில 4:30 நல்ல நேரமா இருக்கு. நீங்க அப்பவே பூஜையை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் இங்க ஒரு மாசம் கணக்கு முடிச்சிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். என் தங்கச்சி கையிலுக்கு அந்த பணத்துல நகை எடுத்து போடணும்னு ஆசையா இருக்கு. நீ அவகிட்ட எதுவும் சொல்லிக்காத, சரியா? வேலை அதிகமா இருக்கிறதுனால என்னால அடிக்கடி போன் பேச முடியல. அதான் கேப் கிடைக்கும் போது வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுறேன். நான் அப்புறம் பேசுறேன். என்ன என்ன அண்ணி, அண்ணன் ஊர்ல இருந்து வாய்ஸ் நோட் மட்டும் அனுப்பிச்சிருக்காரு. ஏன் ஃபோன் பண்ணி எங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாதா? இல்ல ஆனந்தி, அவர் வேலை பாக்குற இடத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க போல. இப்ப அனுப்பியிருக்கிற வாய்ஸ் நோட் கூட எங்கேயோ தனியா வந்துதான் அனுப்பியிருக்காரு. சரிதானோ, அவன் எப்பதான் வருவான்? அதான் சொன்னாரு இல்லத்த, ஒரு மாசம் கணக்கு முடியட்டும், சம்பளம் வந்தது வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. சரி, நீ மூர்த்தி வாய்ஸ் நோட் அனுப்புனான்னு கையில் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடு. அண்ணன் ஏதாவது பேசினானான்னு அவதான் கேட்டுக்கிட்டே இருந்தா. சரிங்க அத்தை, இது அப்படியே நான் அவளுக்கு அனுப்பி. சீக்கிரம் அனுப்பு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஹேமந்த் சாரை பார்க்கணும். நீங்க? நான் கயல். சீதா கிளப் சார்பா நடந்த குக்கரி ஷோல நான் தான் வின் பண்ணிருக்கேன். நீங்க தானா அது? ஆமா, சாரை பார்க்கணும், வர சொல்லியிருந்தாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க அங்க வெயிட் பண்ணுங்க. ஹலோ. தனோ, நீ அனுப்பியிருந்த ஆடியோவை கேட்டேன் தனோ. புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்க போறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு காலையில 4:30 எங்க உங்க மேம்? வாங்க மேம். ஹாய். ஹலோ. போலாமா? சீக்கிரம் பேசிட்டே இருக்க. இது மூணையும் கட்டிடுறீங்களா? சரி, நான் கட்டிடுறேன். என்ன பண்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க வாங்க கையில் உட்காருங்க. உட்காருங்க. என்ன கையில், நம்ம ஹோட்டலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? சார் ரொம்ப பிடிச்சிருக்கு சார்.
இப்படி ஒரு ஹோட்டலை நான் இப்பதான் பாக்குறேன் சார். ஓகே குட். ரெடியா இருக்கீங்களா? நாளையில இருந்து இங்க செஃபா உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா? சார் கண்டிப்பா சார். அதுக்கு தான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். ம். நான் இவ்வளவு நாள் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். முழு ஈடுபாடோட ரொம்ப விருப்பப்பட்டதா நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இங்கேயும் அதே ஈடுபாடோடையும் விருப்பத்தோடையும் இப்போ நான் தேர்ந்தெடுத்திருக்கிற என்ன தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த ஷெஃப் வேலைக்கு நான் ரொம்ப நியாயமாவும் நேர்மையாவும் ஈடுபாடோட என்னோட 100% உழைப்பை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். ம். இந்த வேலையை நான் என்னோட அச்சீவ்மெண்டா பாக்குறேன் சார். கண்டிப்பா என்னோட டேஸ்ட் இந்த ஹோட்டலோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு புள்ளியாவது உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். குட். பாசிட்டிவ் திங்கிங் தான் இங்க தேவை. அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோக்காகத்தான் உங்களை இன்னைக்கு நேர்ல வர சொன்னேன். ஆ ரேஷ்மா சார். இவங்களை கூட்டு போங்க. ஓகே சார், வாங்க. ம், சரி நான் ஆ, வரேன் சார். வாங்க. எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருப்ப? என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? டக்கு டக்குன்னு பண்ணு, விளையாடிட்டு காத்து இருக்காத. அடிக்குது, இவன் பிடிக்க மாட்டான். பணம் என்ன சொல்லாத. டைம் ஆச்சு. இங்க பாரு, எல்லாம் போட்டு வச்சிருக்க பாரு. எடுத்து கொடுங்க அண்ணி. தேங்க் யூ. இதுதான் ரெஸ்டாரண்டோட மெயின் என்ட்ரன்ஸ். ஓகே. அப்புறம் இது வெயிட்டிங் ஹால். ஆ சரி. இந்த பக்கமும் வெயிட்டிங் ஹால் இருக்கு. ஆ சரி. பாப்பா அந்த ஹோட்டலை க்ளீன் பண்றதுக்குள்ள கை கால்லாம் வரவிட கரெக்டா சொன்ன மீட்டர். சுத்தமா என்னாலையுமே முடியல. ஹோட்டல்ல கூட்டி பெருக்கினதுக்கு இப்படி சலிச்சுக்கிறியே? இந்த ஹோட்டல்ல பெரிய லெவல் ஆக்கணும்னு கையில் நினைச்சிட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் எவ்வளவு வேலை இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? ஆளை விடுங்க. நான் படிச்சு டாக்டரே ஆயிடுறேன். எனக்கு இந்த